வசிஷ்ட முனிவரின் பசுவை திருடியதனால் அவரிடம் மண்ணுலகத்தில் மனிதர்களாக பிறந்து அப்படியே மடிந்து போவீர்கள் என்று சாபம் பெற்ற 8 வசுக்களும் வசிஷ்டரிடம் மன்னிப்பு கேட்டு தங்களுக்கு சாப விமோச்சனம் கேட்டனர். வசுக்கள் மன்னிப்பு கேட்டதால் ஆத்திரமடங்கி மனம் அமைதியடைந்த வசிஷ்டர் மனிதனாக பிறந்த சில நொடிகளிலேயே மரணமடைந்து மீண்டும் வசுக்களாக தேவலோகம் சென்று சேர்வீர்கள். ஆனால் இந்த திருட்டிற்கு முக்கிய காரணமாக இருந்து என் பசுவை திருடுவதற்கு தலைமை தாங்கி இந்த திருட்டை செயல்படுத்திய காற்றின் வசுவாக இருக்கும் இந்த பிரபாசன் மட்டும் மண்ணுலகத்தில் பிறந்து மனிதனாக நீண்ட காலம் சுகமற்ற வாழ்க்கையை வாழ்ந்த பிறகு இறந்து மீண்டும் தேவலோகம் வருவான் என்று 8 வசுக்களுக்கும் சாபமளித்தார். சாபம் கிடைத்ததும் வசுக்கள் அனைவரும் கங்காதேவியிடம் சென்று தங்களுக்கு உதவுமாறு கேட்டனர். கங்காதேவி அவர்களுக்கு உதவ சம்மதித்து சாந்தனு கங்கை நதிக்கு வரும் சமயத்தில் அழகிய பெண்ணின் உருவத்தில் சாந்தனுவை நெருங்கி அவர் மனதை மயக்கி தன் மீது காதல் வர வைத்து தன்னிடம் வந்து என்னை திருமணம் செய்து கொள் என்று சாந்தனுவை கேட்க வைத்து அவரிடம் நான் என்ன செய்தாலும் அதை ஏன் செய்கிறாய், எதற்காக செய்கிறாய் என்று எதையும் கேட்காமலும் என்னை எதையும் செய்ய விடாமல் தடுக்காத வரையிலும் தான் நான் உங்களுடன் வாழ்வேன். மீறி என்னை ஏதாவது கேட்டால் என் செய்கையை செய்ய விடாமல் என்னை தடுத்தால் அந்த கணமே நான் உங்களை விட்டு சென்று விடுவேன் என்று நிபந்தனை போட்டு சாந்தனு அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்ட பின் சாந்தனுவும் கங்காதேவியும் திருமணம் செய்து கொண்டனர். கங்காதேவிக்கு திருமணம் ஆன பிறகு வசிஷ்டரிடம் சாபம் வாங்கிய வசுக்கள் சாந்தனுவிற்கும் கங்காதேவிக்கும் மகன்களாக பிறக்க துவங்கினர். கங்கா தனக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த பச்சை குழந்தையை எடுத்து சென்று கங்கை நதியில் வீசி கொன்றாள். அதை கண்டு மனம் வருந்தினாலும் துக்கத்தில் நெஞ்சடைத்து போனாலும் தன் மனைவியிடம் ஏன் எதற்காக இப்படி நம் மகனை கொன்றாய் என்று எதையாவது கேட்டால் நிபந்தனையை காரணம் சொல்லி நம்மை விட்டு நம் மனைவி சென்று விடுவாளோ என்று பயந்து கங்காவிடம் எதையும் கேட்கவில்லை. சாந்தனு அமைதியாக இருந்து விட்டார். அதற்கு பிறகு சாந்தனுவிற்கும் கங்காவிற்கும் தொடர்ந்து பிறந்த 6 மகன்களையும் நதியில் வீசி கொன்றாள் கங்கா. 8வதாக பிறந்த குழந்தையையும் நதியில் வீசி கொல்ல சென்ற போது 7 மகன்களை தன் மனைவி கொன்ற போது அமைதியாக பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டிருந்த சாந்தனு இனி என்ன நிகழ்ந்தாலும் சரி பொறுக்க முடியாது, என் மகனை கொல்ல விடமாட்டேன் என்று முடிவு செய்து 8வதாக பிறந்த குழந்தையை கங்கா நதியில் வீச சென்ற கடைசி நொடியில் அவளை தடுத்து எதற்காக இப்படி நம் மகன் பிறந்த நொடியிலேயே எடுத்து வந்து நதியில் வீசி கொன்று கொண்டிருக்கிறாய், எனக்கு மகனாக பிறந்ததை தவிர்த்து அந்த கபடமில்லா பச்சிளம் குழந்தைகள் என்ன பாவம் செய்தது என்று கேட்டார். அந்த 8வது குழந்தைதான் மனிதனாக பிறந்து சுகமற்ற வாழ்க்கையை நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சாபம் வாங்கிய பிரபாசா. கங்கா சாந்தனுவிடம் நான் முதல் 7 குழந்தைகளை கொன்றபோது ஏன் நீங்கள் என்னை தடுக்கவில்லை என்று கேட்டாள். அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்றார் சாந்தனு. காரணத்தை நான் சொல்கிறேன் என்று 8 வசுக்களும் சேர்ந்து வசிஷ்டரின் பசுவை திருடிய கதையையும் வசிஷ்டர் வசுக்களுக்கு கொடுத்த சாபத்தை பற்றியும் விளக்கமாக சொல்லிவிட்டு நான் உங்கள் மனைவியாகி நமக்கு 8 குழந்தைகள் பிறந்து அதில் 7 குழந்தைகளை நான் கொன்றது, 8வதாக பிறந்த குழந்தையை மட்டும் நீங்கள் கொல்ல விடாமல் என்னை நீங்கள் தடுத்தது என அனைத்தும் நடந்ததற்கு காரணம் வசிஷ்டர் அஷ்ட வசுக்களுக்கு கொடுத்த சாபம்தான். இந்த 8வது குழந்தை பூமியில் நீண்ட காலம் சுகமும் இன்பமும் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து முடித்துத்தான் தேவலோகம் திரும்பி செல்வான். சாபம் பெற்ற அஷ்டவசுக்கள் 8 பேரும் பிறந்து முதல் 7 வசுக்கள் இறந்து கடைசி வசு காப்பாற்றப்பட்டு விட்டான். இப்பொழுது நான் உங்கள் மனைவியான காரணம் நடந்து முடிந்து விட்டது. நான் உங்களிடம் போட்ட நிபந்தனையையும் நீங்கள் மீறிவிட்டீர்கள். அதனால் நானும் மீண்டும் என் உலகத்திற்கு திரும்பி செல்கிறேன். கையோடு உங்கள் மகன் நான் என்னோடு அழைத்து சென்று அவனுக்கு போர்க்கலைகளையும் தேவ அத்தியனங்களையும் கற்றுக் கொடுத்து உரிய வயதில் நான் மீண்டும் அவனை உங்களிடம் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் என்று சாந்தனுவிற்கு வாக்கு கொடுத்து அந்த குழந்தைக்கு தேவவிரதன் என்று பெயர் வைத்து
தன்னுடன் எடுத்துச் சென்றாள் கங்கா. பிறகு தன் மகனை பரசுராமரிடம் அழைத்துச் சென்று அவரிடம் என் மகனுக்கு வித்தையை கற்றுத்தாருங்கள் என்று வேண்டுதல் வைத்தாள். கங்காதேவிக்காக பரசுராமர் தான் எடுத்த சபதத்தில் விதிவிலக்கை ஏற்படுத்தினார். ஏனென்றால் பரசுராமருக்கு மனித குலத்தில் பிறந்த சத்திரியர்களின் மீதுதான் வெறுப்பு இருந்தது. பீஷ்மர் அஷ்டவசுக்களில் ஒருவராக இருப்பவர், தேவர்களில் ஒருவராக தேவலோகத்தைச் சேர்ந்தவர், வசிஷ்டரின் சாபத்தினால் மனிதராக பிறந்தவர் என்பதால் மனித இனத்திலோ சத்திரிய குலத்தின் கணக்கிலோ பீஷ்மர் வரமாட்டார் என்பதினாலும், மேலும் பீஷ்மர் இந்த பூமியில் தன் கடமையை நிறைவேற்றிட பரசுராமரின் பங்களிப்பும் அவரது உதவியும் பீஷ்மருக்கு அவசியம் என்பதாலும் தேவவிரதன் என்ற பீஷ்மரை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார் பரசுராமர். தேவவிரதன் சிறந்த மாணவனாக இருந்து பரசுராமர் கற்றுத்தந்த ஒவ்வொரு வித்தையிலும் அவர் தேர்ச்சி அடைந்து திறமையானவனாகவும் வலிமையானவனாகவும் மாறினார். கல்வியை கற்று முடிக்கும் காலத்தில் பரசுராமர் பீஷ்மரால் மிகவும் ஈர்க்கப்பட்டு பீஷ்மரை தனக்கு இணையாக திறமை கொண்டவன் என்று பாராட்டினார். பிறகு தனது அத்தனை சக்தி அஸ்திரங்களுக்கான மந்திரங்களையும் பீஷ்மருக்கு சொல்லிக் கொடுத்து தன்னிடம் இருந்த அனைத்து சக்தி அஸ்திரங்களையும் பீஷ்மருக்கு கொடுத்தார் பரசுராமர். இப்படித்தான் சத்திரிய குலத்தில் பிறந்த பீஷ்மரை மட்டும் பரசுராமர் தன் சீடனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு வித்தையை கற்றுத்தந்தார். சக்தி வாய்ந்த அஸ்திரங்களையும் பீஷ்மருக்கு கொடுத்தார். பரசுராமர் பீஷ்மரின் கல்வி மற்றும் பயிற்சிகளை முடித்த பிறகு கங்காதேவி மீண்டும் பரசுராமரிடம் வந்து அவருக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு தன் மகனை அழைத்து சென்று வாக்கு கொடுத்தது போலே மீண்டும் சாந்தனுவிடம் ஒப்படைத்தாள். கங்காதேவி பரசுராமரிடம் சென்று தன் மகனை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி உதவி கேட்காமல் இருந்திருந்தாலோ, பீஷ்மரே நேரில் சென்று தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டிருந்தாலோ, அல்லது சாந்தனு சென்று தன் மகனை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டிருந்தாலோ நிச்சயமாக பரசுராமர் பீஷ்மரை தன் சீடனாக ஏற்று இருக்க மாட்டார். கங்காதேவிக்காகவும் பீஷ்மர் அஷ்டவசுக்களில் ஒருவர் என்பதாலும் தான் பரசுராமர் பீஷ்மரை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார். இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்.